Hari Krishna. Bhavani Tirumale Organic Foods purchases from organic farmers. பவானி திருமலை ஆர்கானிக் ஃபுட்ஸ் இயற்கை விவசாயிகளிடமிருந்தே அரிசிகள், சிறுதானியங்கள், பயிர் வகைகள் மற்றும் மசாலா மூலப்பொருட்களை கொள்முதல் செய்கின்றது. பவானி திருமலை ஆர்கானிக் ஃபுட்ஸ் மக்களை இயற்கை விவசாய உணவுகளையே சாப்பிட தூண்டுகிறது. இயற்கை விவசாய உணவுகளை விற்பனை செய்ய விரும்புகிறது. நம்ம பண்ணுற அரிசி, சிறுதானியங்கள் எல்லாமே இயற்கை விவசாயம் மூலம் வந்தது தான். நம்ம பண்ணுற அது மூலமாக அப்புறம் செய்கிற மதிப்பு கூட்டு பொருட்கள், வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸு, திணைப்புட்டு மாவாக இருக்கட்டும், இல்லை கருப்பு கவுனி மாவாக இருக்கட்டும், இல்லை ஒரு சிறுதானிய தோசை மிக்ஸு, களி மிக்ஸ் எல்லாமே அதில் இருக்க மூலப்பொருட்கள் இயற்கை விவசாயம் மூலமாக உற்பத்தியான பொருட்கள் தான். ஸோ இயற்கை விவசாய பொருட்களே மக்கள் அனைவரும் சாப்பிட வேண்டும் என்று பவானி திருமலை ஆர்கானிக் ஃபுட்ஸ் விரும்புகின்றது. ஏன் இயற்கை விவசாய உணவுகளை சாப்பிட்ணும்? ஏன்னா அதுதான் ஆரோக்கியம். இயற்கை விவசாயம்னா என்ன? மண்ணை நல்லா இயற்கை முறையில் வளப்படுத்தி அதில் நல்ல நாட்டு விதைகளையோ ஹைப்ரிட் விதைகளையோ பயிரிட்டு விதைகள் ஆரோக்கியமானது அப்புறம் பயிர்கள் வளர்ந்து பயிர்கள் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது அது விளைச்சலை உண்டு பண்ணி அது காய்கறிகளாவோ பழங்களாவோ தானியங்களாவோ அது அதை அறுவடை செஞ்சு அதை நம்ம தட்டுக்கு வர்ற வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்குது. அதனால் அதை சாப்பிட்டா மனிதனும் ஆரோக்கியமாக இருப்போம். இப்போ நம்ம செயற்கை விவசாயம், கன்வென்ஷனல் ஃபார்மிங்கிறாங்க, மாறுபட்ட விவசாயம்ன்று அதை பண்ணும்பொழுது அவன் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் தெளிக்கும் பொழுது என்ன ஆகுது? அதை மண்ணில் தெளிக்கும் பொழுது மண்ணோட வளம் பாதிக்குது, மண்ணில் இருக்க உயிர்கள் சாகுது, மண் கடியில் இருக்க உயிர்கள் சாகுது, மண்ணுடைய வளம் பாதிக்குது, மண் மலட்டுத்தன்மை அடையுது. அதனால் விதைகள் ஆரோக்கியம் கொன்றது, பயிர்கள் ஆரோக்கியம் கொன்றது, அதை சாப்பிட்ற மனுஷனும் மலட்டுத்தன்மை அடைவான், அவனும் ஆரோக்கியம் இல்லாமல் போவான். இதுதான் இயற்கை சட்டம், இப்படி தான் வேலை செய்யுது. நம்ம விளைச்சல் அதிகமாக உண்டு பண்ணணும், லாபம் அதிகமாக பார்க்கணுன்றதுனால நம்ம இயற்கை விவசாயத்திலேருந்து விலகி செயற்கை விவசாயம் செய்தது. அந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ், யூரியா அந்த மாதிரி விஷயங்களை தெளித்து மண்ணை கெடுத்து நம்ம அப்படி பண்ணுறதை விட அது அது இந்த இயற்கை விவசாயம் சார்ந்திருக்கும் பொழுது அது பின்னடைவில் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் அது பயனாக இருக்கும். இதை லாபத்திற்காக இந்த செயற்கை விவசாயம், கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறது பின்னால் மிகப்பெரிய பாதிப்பை சூழலுக்கும் மனிதர்களுக்கும் உருவாக்கும். மண்ணை கெடுக்குது, அப்புறம் தண்ணியை கெடுக்குது. அந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் தண்ணியை கெடுக்குது, மண்ணை கெடுக்குது, மூச்சு காற்றை கெடுக்குது. அதை எனக்கு தெரிஞ்சு அதை கன்வென்ஷன் ஃபார்மிங், அந்த செயற்கை விவசாயம் பண்ணுற விவசாயிகளுமே அதனால் பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்குமே மூச்சுக்குழாய் பிரச்சனை, மூச்சு பிரச்சனை எல்லாம் வரதான் செய்யுது. அவங்களுக்கு உடல் பாதிப்பு வரதான் செய்யுது அதை சுவாசிக்கிறதுனால. அதுலேருந்து அவங்க விலகி இருக்கணும். இயற்கை விவசாயம் பண்ணும் பொழுது அதை சாப்பிடும் பொழுது நம்ம உடம்பு நல்லா இருக்குது. சீசனல் ஃபுட்ஸாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போ தக்காளின்னு பார்த்தா ஏப்ரல் மே தான் அது விளையுது, மார்ச் ஏப்ரல் மேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது அது அந்த சமயத்தில் சாப்பிட்டுட்டு மற்ற டைமில் விடுறது நல்லது. ஏன்னா மற்ற டைமில் அது ஹைப்ரிட் அந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் மூலமாக தான் அந்த தக்காளி, டொமேட்டோ கிடைக்குது. நம்ம டொமேட்டோ அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பித்ததுனால நமக்கு அது தேவையை நிறுத்த முடியல, நம்மளால் மனசை அடக்க முடியல, நம்ம திரும்ப திரும்ப வாங்குகிறோம். அகைன் இந்த கன்வென்ஷனல் ஃபார்மிங், இந்த ரசாயன உரங்கள், ரசாயன பூச்சிக்கொல்லிகள் தெளித்து பண்ணுற விவசாயத்துக்கு நம்ம அறியாமல் சப்போர்ட் செய்கிறோம். ஸோ இது ஒரு சைக்கிள் மாதிரி, இது எல்லாரையுமே பாதிக்குது ஒருத்தர் செய்கிற தவறு. ஸோ நம்ம மண் எப்படி வளம் கெட்டு, அது பயிர்கள் வளம் கெட்டு எப்படி உடல் கெடுதோ அதே மாதிரி தான் இது ஒரு செயின் ரியாக்ஷன். அதாவது விவசாயிகள் மண்ணை கெடுக்கும்பொழுது நம்மளே கெடுத்துக்கிறோம், அதான் உண்மை. சுற்றுச்சூழல் பாதிக்கும் பொழுது நம்ம பாதிக்கப்படுறோம், நம்ம பாதிக்கப்படும் பொழுது சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும். இதுதான் உண்மை, இதுதான் இயற்கை நியதி. ஸோ இயற்கை விவசாய உணவுகளே மக்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிடணும், கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருந்தாலும் சரி. இப்போ மழை வரத்து இல்லாதனால நார்மலாக நம்ம லோக்கல் மார்க்கெட்ஸில் வாங்குகிற அரிசி, பருப்பு, காய்கறிகளே விலை ஜாஸ்தியாக தான் இருக்குது. இப்போ பீன்ஸு, பட்டாணி, சுண்டல் விலையே ரொம்ப ஏறி போயிருக்கு. பயிர் வகைகள்னா வரத்து இல்லை, ஸ்டாக் வச்சு வைக்கிறாங்க, மழையே இல்லை, வெப்பமயமாதல் அதிகமாகிடுச்சு. வெப்பமயமாகத்தில் ஏன் அதிகமாகிடுச்சு? நம்ம அதிகமாக எல்லாருமே ஏசி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸாக ஏசி, ஒரு பஸ்ஸாக ஏசி, ஒரு தேட்டர் ஏசி, வீட்லேயும் ஏசி இல்லாமல் வாழ முடியாத நிலைமைக்கு போய்ட்டோம். அது மெட்டபாலிசமே சேஞ்ச் பண்ணிடுவோம், அது வேறு விஷயம், அது வேறு டாபிக். ஏசி எப்படிலாம் உடம்புக்கு எடுக்குன்றது வேறு டாபிக். இருந்தாலும் அது வெப்பமயமாகுதல் அதிகமாக்குது, அதனால் மழை வரத்து இல்லை, சுற்றுச்சூழல் பாதிக்குது. படித்தவர்களே எவ்வளோ பெரிய அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, அவர்களுக்கே இது புரிந்து கொள்ளும் தன்மை இல்லை. அதுதான் உண்மை. இயற்கையோடு ஒன்றி வாழ பழகணும். நம்ம மாடர்னைஸ்ட் ஆகிட்டோன்றதுனால நம்ம புத்திசாலிகள் இல்லை. நம்ம பின்னாடி நம்ம இன்னும் நம்ம அதிகமாக நமக்கு துன்பத்தை தான் விளைவிச்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு இது என்றுமே சாபம் தான். அடுத்தடுத்த தலைமுறைகள் நல்லா இருக்கணும்னா இயற்கை விவசாய உணவுகளை சாப்பிடணும் எல்லாருமே. அப்போ குழந்தைகளுக்குமே ஆர்கானிக் ஃபுட்ஸை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் ஸ்கூல்ஸ், காலேஜஸ் மூலமாக. ஸோ எப்போவுமே இயற்கை விவசாய உணவுப் பொருட்கள், சரியான உணவுப் பொருள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். போலி இயற்கையங்காடி, அசல் இயற்கையங்காடிகள். ஏன்னா லோக்கல் மார்க்கெட்லேயே வாங்கி ஒரு மாப்பிள்ளை சம்பவம், ஒரு புட்டரிசியோ, ஒரு கைக்குத்தல் அரிசியோ வாங்கிட்டு அவங்க இயற்கை உற்பத்தியகம் வச்சுருப்பாங்க, பேரளவு இயற்கை உற்பத்தியகம். அதில் ப்ராசஸ் பண்ணி அதில் மதிப்பு கூட்டல் பண்ணி அது ஒரு மாவாவோ ஒரு மிக்ஸாவோ விற்கிறாங்க. இது அது நம்ம ஆர்கானிக் ஃபுட்ஸை விட அது ரேட்டு ஜாஸ்தியாக விற்கிறாங்க. மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாத மக்கள்,
அந்த யோசிக்க தெரியாத விழிப்புணர்வு இல்லாத மக்கள் வந்து அவங்ககிட்ட தான் போய் வாங்குறாங்க. எத்தனையோ ஆர்கானிக் ஃபார்மர்ஸ், ஆர்கானிக் மெர்ச்சன்ட்ஸு இப்போ பவானி திறமையில ஆர்கானிக் ஃபுட்ஸ் எல்லாமே இயற்கை விவசாய மூலப்பொருட்கள்லாம் விற்கிறோம். நம்மளை விட அவங்ககிட்ட அதிகமாக சேல்ஸ் ஆகுது. காரணம் என்னென்னா அவங்க அதை பிராண்டிங் பண்ணுறதுலையும் மார்க்கெட்டிங் பண்ணுறதுல தான் குறியாக இருக்கிறனால தவிர மக்களுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும், இயற்கை விவசாய அரிசிகள் பருப்பு வகைகளை தானியங்களை கொடுக்கணுன்றது எண்ணம் இல்லை. லாபம் சம்பாதிக்கிறதுலே என்ன இருக்குது? அது கர்மா வந்து அது ரிவர்ட் நம்மளை தான் அடிக்கும் நம்ம அப்படி பண்ணும் பொழுது. இல்லைன்னா நம்ம அப்படியே சொல்லிட்டு வித்து போயிடலாம். ஏன்னா இயற்கை வழி வேளாண்மைன்னு வாய் வழியாக சொல்லி அதை நம்ம ஒரு நேச்சுரல் ஃபுட்ஸுன்னு சொல்லும் பொழுது அதை ஏமான்று நிறைய மக்கள் வாங்கும் பொழுது அது பாவகர்மாவை தான் உண்டு பண்ணுறது. உற்பத்தி செய்கிறவங்களாகட்டும் அதை சாப்பிட்றவங்களா இருக்கட்டும். நம்ம வந்து இயற்கை விவசாய மூலப்பொருட்களை சாப்பிடும் பொழுது நமக்கு ஆரோக்கியமாக இருக்க உடம்பு, சுற்றுச்சூழலும் அருமையாக இருக்குது, நம்ம மனது நல்லா இருக்கும் போது நம்ம நல்லது தான் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஸோ அதை சாப்பிடும் பொழுது லோக்கல் மார்க்கெட்ஸில் நம்ம நான் இப்போ ஒரு இயற்கை அங்காடி வச்சுட்ருக்காங்க. லோக்கல் மார்க்கெட்டில் ஒரு கைக்குதலசி கருப்பு கொனி அரிசியை வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி ஆர்கானிக் சொல்லி கொடுக்க முடியாது. அப்படி அதை பண்ண முடியாது. ஏன்னா அது ஆர்கானிக்குன்னு இருக்கிறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இயற்கை விவசாயம் மண்ணிலேருந்து உற்பத்தி ஆகணும். அதை வாய் வழியே சொல்கிறவங்களும் இருக்காங்க, அப்படி சொல்லி விற்கிறவங்களும் இருக்காங்க. இதை இயற்கை வழி வேளாண்மைன்னு சொல்லிட்டு லோக்கல் மார்க்கெட்டில் வாங்கி ஒரு புட்டு பண்ணி அவங்களுடைய பெயரளவு இயற்கை உற்பத்தியகத்தில் ஒரு திணை புட்டாவோ ப்ராசஸ் பண்ணிட்டு ஒரு கருப்பு கோணி சத்துமாவோ ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதை விற்கிறவர்கள் இருக்காங்க. அதிக ரேட்டு விற்கிறாங்க, நம்மளை விட அதிக ரேட்டு விற்கிறாங்க. மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. இயற்கை விவசாய அரிசிகளே கம்மி ரேட்டு கிடைக்கும் பொழுது ஏன் வந்து அந்த மாதிரி ஒரு பெயரளவு நேச்சுரல் ஃபுட்ஸை மக்கள் நாட வேண்டும்ன்ற கொஷின் இருக்குது. இப்போ மக்களுக்கு விழிப்புணர்வு வரணும். ஹரி கிருஷ்ணா. ஸோ இந்த உணவுலேருந்துமே பாவ புண்ணிய கர்மம் இருக்க தான் செய்யுது. இந்த இன்பம் துன்பம், நான் எது பாவ புண்ணியம்னு சொல்கிறேன்னா இன்பம் துன்பம் சேர்ந்தது தான் நம்மளுடைய லைஃபு அப்படி தான் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குது. அப்போ பாவ புண்ணியம்னு நம்ம விடுக்க முடியாது. ஸோ பாவ புண்ணியம் எப்போ ஏற்படுது? நம்ம ஆக்சுவலாக கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணால் அதிகமாக பாவம் தான். அதனால் நிறைய உயிர்கொலைகள் நடக்குது. நான் ஆல்ரெடி ஒரு ஆடியோவில் சொல்லியிருந்தேன். அதாவது அது பஞ்சபூதங்களும் பாதிக்கப்படுது, அதனால் நம்ம உடலும் பாதிக்கப்படுது. கண்டிப்பாக வந்து அது நமக்கு ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை க்ரியேட் பண்ணுறது. அதனால் இயற்கை விவசாய உணவுகளை முடிந்த அளவுக்கு சாப்பிட வேண்டும். அப்படி டோட்டலாக மாறின அவசியம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கை விவசாய உணவுகளை மக்கள் சாப்பிட வேண்டும். ப்ளஸ் அதுக்கப்புறம் இந்த இயற்கை விவசாய மூலமாக உற்பத்தி பண்ணுற உணவுகளை சாப்பிடும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பை ஸ்லோவாக நமக்கு இம்யூனிட்டி கண்டிப்பாக ஜாஸ்தியாகும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமாம். அதற்கப்புறம் இந்த இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். ஆஃபர் யுவர் ஃபுட் வித் த காட் அண்ட் சாங்டிஃபை யுவர் ஃபுட் ஆக்ஷன்ற ஒரு விஷயம் இருக்குது. நம்ம கடவுளுக்கு படைக்கப்பட்டு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா எத்தனையோ மதங்களில் அதை ஃபாலோ பண்ணுறாங்க, எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணணும். ப்ரே பண்ணிட்டு சாப்பிட்றது, தட்டு முன்னாடி வச்சு தான் சாப்பிட்றது, கை வைக்கிற மாதிரி ப்ரே பண்ணிக்கிறாங்க. குழந்தைங்களே ப்ரே பண்ணுறாங்க. எத்தனையோ ஆசிரமங்களில் ப்ரே பண்ணிட்டு தான் சாப்பிட்றாங்க. ப்ரே பண்ணாமல் அவங்க ஒரு தண்ணி கூட குடிக்கிறதில்ல. அந்தளவுக்கு அவங்க மெச்சூரிட்டியாக இருக்கிறாங்க. அது ஆஃபர் யுவர் ஃபுட் வித் த காட், ஷேர் யுவர் ஃபுட் வித் யுவர் காட் அண்ட் பியூரிஃபை யுவர் ஃபுட். அதாவது நம்ம இறைவனுக்கு படைக்கிறதுனால அந்த உணவு நிச்சயம் புனிதமாகுதுன்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. ஹரி கிருஷ்ணா. இப்போ பகவத்கீதையிலே ஒரு ஸ்லோகம் வரும், மிக ரகசியமான அறிவு. பகவத்கீதை உண்மை அறிவில் மிக ரகசியமான அறிவுன்னு சொல்லிட்டு ஒரு சாப்டரில் பதம் 26, அதில் பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரேச்சதி தத் அகம் பக்த் யுபஹ்ருதம் அஷ்னாமி பிரதாத்மனக அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அதாவது கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, பெருமாள் என்ன சொல்கிறாருன்னா, அன்போடு பக்தியோடு ஒருவன் எனக்கு ஒரு இலையோ பூவோ பழமோ நீரோ அழிச்சா கூட நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எளிமையான உணவு, அதாவது எளிமையாக சாப்பிட்டா உடம்புக்கும் நல்லதுன்னு இன்டெரக்டாக சொல்கிறார் பகவான். அதாவது அவர் எதை படைக்க விரும்புகிறார் கிருஷ்ணன், எனக்கு இது மாதிரி கொடுத்தாலே போதுன்றாரு. அதுதான் நம்மளும் சாப்பிடணும்னு சொல்கிறாரு. எளிமையான உணவுகள் சாப்பிடும்போது நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம மாமிசத்தை நாடுகிறதோ இல்லை மசாலா பொருட்கள் மூலமான உணவுகளை சாப்பிட்றதுனாலையோ இல்லை பேக்கரி ஐட்டம் சாப்பிட்றதுனாலையோ கண்டிப்பாக நம்ம உடம்பை பாதிக்கணும், நம்ம குடும்பத்தையும் அது பாதிக்கும். அதனால் பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, ஒரு இலையோ நீரோ பழமோ நேர்மையான ஒரு அன்புடன் தூய்மையான மனதுடன் அதை நம்ம பகவானுக்கு படைச்சிட்டு ப்ரே பண்ணிவிட்டு அதை ஒரு ரெக்வஸ்ட்டாக பகவான்கிட்ட வச்சுட்டு சாப்பிட சொல்லி ரெக்வஸ்ட்டாக வச்சுட்டு அதை சாப்பிடும்பொழுது கண்டிப்பாக அது பெருமாளுடைய கருணையினால் அது தூய்மையாகிறது சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா பெருமாள் அதை தூய்மைப்படுத்துகிறாரு. இதை தான் சாஸ்திரம் சொல்லுது. இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். இதை ஃபாலோ பண்ணாதனால தான் நமக்கு நோய்கள்லாம் வருது. எனக்கு நம்ம உணவுடைய முக்கியத்துவம் தெரியலை. குழந்தைங்க சிந்தி சாப்பிடும்போது நம்ம கண்டிக்கிறது இல்லை. குழந்தைங்க வந்து அதை வேஸ்ட் பண்ணும்போது நம்ம கண்டிக்கிறது இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக கண்டித்து பழகணும். அப்போ தான் குழந்தைகளுமே மனசு தூய்மையிடும். பின்னாடி அளவில் அவங்க தப்பு செய்ய மாட்டாங்க. அப்புறம் இந்த மாமிச உணவு எங்கே பார்த்தாலும் கறிக்கடை. இதை எப்படி நான் சொல்கிறதுனா, இது ஆல்ரெடி மாமிசம் சாப்பிட்றது எப்படி பாவகர்மை உண்டாகுன்ற ஆடியோவில் சொல்லியிருந்தேன். மாமிசம் சாப்பிட்றது மிகப்பெரிய பாவகர்மை உண்டாக்கும். ஏன்னா அதுவுமே ஒரு உயிர்கள், 5 ஜீவராசிகள் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. அது நம்ம சாப்பிடும் பொழுது அது மிக துன்ப உணர்வோடு சாகுது. அது வந்து சுற்றுச்சூழலில் அந்த உணர்வுகள் ஃபுல்லாக பதிஞ்சிட்டு பிரபஞ்சம் முழுக்க அந்த உணர்வுகள் பதியுது. அது ஒவ்வொரு மனிதருக்கும் அது மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்குதுன்னு சொல்கிறேன். எல்லா மத கோட்பாடுகளுமே இந்த மாமிசம் சாப்பிடுவதை வலுவாக எதிர்க்கின்றன.
உதாரணத்துக்கு முஸ்லீம் மத கோட்பாட்டிலே இருக்குமே, எல்லா உயிர்கள்ட்டையும் இரக்கம் காட்ட தான் சொல்லுது. எல்லா உயிர்களும் எறும்பு, பூச்சிகள் முதற்கொண்டு இரக்கம் காட்ட தான் சொல்லுது. நம்ம அப்படி இருக்கும்பொழுது எப்படி நம்ம ஒரு ஆடு, மாடு, கோழியை கொண்டு சாப்பிட்லாம்? முகமது நபி சொன்ன வார்த்தையே இருக்குது. இறை தூதர்ன்ற முகமது நபி, விலங்குகளை ஊனப்படுத்தாதே அப்படின்னு சொல்கிறாரு. தன்னை விட கீழ்ப்பட்ட உயிர்களுக்கு கருணை காட்டுபவர் தனக்கே கருணை காட்டுகிறார்ன்றார். நம்ம அப்படி செய்யும் பொழுது மற்ற உயிர்கள்ட்ட கருணை காமி நமக்கே கருணை காமிச்சுக்கிறோம். ஏன்னா நம்ம பாவ கர்மாவை நம்ம சேர்க்க விட மாட்டோம். நம்ம அந்த தீய கர்மாலேருந்து நம்ம விலகி நிற்கிறோம். அப்போ நமக்கே நம்ம கருணை காமிக்கிறோன்றது தான் அர்த்தம். அதனால் உயிர்களை கொல்லக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு. அகிம்சை இதில் மூலமாக வர்ற உணவுகளை தான் சாப்பிடணும். ஹிம்சை பண்ணி ஒரு உணவு சாப்பிடக்கூடாதுன்றது தான் குரானே சொல்லுது. குரானில் சூரா 6 பதம் 38 பூமியில் உள்ள மிருகங்களும் சரி, பறவைகளும் சரி, வானிலை பறக்க பறவைகளும் சரி, எல்லாமே மக்களை போன்றவர்களே அப்படின்னு சொல்லுது. எல்லா உயிரிலும் சமமாக பாவிக்கின்றது குரான் அப்படி தான் சொல்லுது. குரானில் சூரா 16 பதம் 11 கடவுள் உனக்காக பயிர்களை விளைய செய்தார், மேலும் ஆலிவ், பேரிச்சம்பழம் மற்றும் திராட்சை பழங்களை உண்டாக்கினார் என்று குறிப்பிடுகிறது. அதாவது தாவர உணவுகளை தான் குரானும் சஜஸ்ட் பண்ணுது. நம்ம பகவான் எதுக்காக உண்டு பண்ணார், எதை உண்டு பண்ணார், நமக்கு இதை தான் உண்டு பண்ணார்னு சொல்லு குரான். அதே குரானில் சூரா 36 பதங்கள் 33, 34, 35 வறண்ட பூமி அடையாளமாக நமக்கு கொடுத்துருக்காங்க. பகவான் அந்த வறண்ட பூமியை தான் கொடுத்துருக்காரு. நம்ம உயிர் பிழைக்கிறதுக்காக அங்கங்கே தாவர உணவுகளையும் சேர்த்து கொடுத்துருக்காருன்றது தான் குரானே சொல்லுது. பேரிச்சம்பழம், திராட்சை தோட்டம் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது பகவான் சொல்கிறாரு. அதாவது முஸ்லீம்ஸ் மதத்தை சேர்ந்த மிகப்பெரிய சாதுக்கள், சூஃபி சாதுக்கள்னு சொல்லுவாங்க. அவங்க தூய்மையாக இருக்கணும், துறவரத்தில் இருக்கணும், அவங்க இரக்கம் கொண்ட வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் கடைப்பிடிச்சிருக்காங்க. அவங்க உயிர் கொலைகளை எப்போவுமே ஆதரிக்கவே இல்லை. திரு அப்துல் கலாமே அவர் இஸ்லாமியர் தான், ஆனால் அவர் சைவ உணவாளர் தான் கடைசி வரைக்கும் இருந்திருக்காரு. இது மிகப்பெரிய விஷயம், நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் கிறிஸ்தவர்களுமே மாமிசம் சாப்பிட்றதுக்கு, மாமிசம் விடுறதுக்கு எது தடையாக இருக்குன்னா, கிறிஸ்தவர் ஜீசஸ் கிறிஸ்டுமே மாமிசம் சாப்பிட்டாரு, மீட் சாப்பிட்டாரு, மீட் ஈட்டிங் பண்ணாருன்ற ஒரு தவறான கொள்கை இருக்குது. அதுவுமே தப்பு தான். புதிய ஏற்பாட்டில், பைபிளுடைய புதிய ஏற்பாட்டில் இயேசு மாமிசம் உண்டதுக்கான எந்த சாட்சியமும் இல்லைன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கு நிறையா ஆதாரங்கள் இருக்குது. யூதர்களுமே அவர் மாமிசம், இப்போ யூதர்களில் நசரேயர் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது. அவங்க இயேசு தன்னை நசரேயன் அப்படின்னு தான் பிரகடனப்படுத்தியுள்ளார்ன்றதை பைபிள் குறிப்பிட்றது. இது அவர் அசைவ உணவு சாப்பிடலன்னு தான் குறிக்குது இயேசுவுமே. அதாவது ஷாம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சால்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் வரும், சாம்ஸ் அப்படின்ட்டு. அதாவது என்ன சொல்ல வருதுன்னா, இறைவன் எல்லோருக்கும் நல்லவர், அவருடைய எல்லா படைப்புகளிலும் அவர் இரக்கமுடையவர் அப்படின்றது. அப்போ புரிஞ்சுக்கணும், ஒரு பல்லி, பாம்பு, பூரான், தேளு, எல்லாத்துக்குமே ஒரு சிங்கம், புலி, கரடி, பறவைகள், மனிதர்கள், எல்லா உயிரிடமே இறக்காங்க. எல்லா உயிர்களும், எல்லா மனிதர்களும் சொல்லவே இல்லை. அப்புறம் ஏலாஹில் 47.12 ஒரு இது இருக்குது. அங்கே ஒரு ஸ்லோகம் இருக்குது, உன்னுடைய உணவாக பழங்களாகட்டும், மருந்தாக இலைகளாகட்டும் அப்படி தான் சொல்லுது. இதுதான் நம்ம சித்தர்களும் சொல்கிறாங்க, முனிவர்கள் சொல்கிறாங்க, சைவ தத்துவம், வைஷ்ணவ தத்துவம், எல்லா மதங்களும் ஒரே உணவு தான் நமக்கு பரிந்துரை செய்யுது. இசையான்னு சொல்லுவாங்க. இசையா 1.11 ஒரு பைபிளில் ஒரு கோட் வரும். அது என்னென்னா, நான் எரிக்கப்பட்ட ஆடுகளாலும் கொல்லப்பட்ட விலங்குகளின் கொழுப்பாலும் நிரப்பப்பட்டுள்ளேன்னு வருத்தம் தெரிவிக்கிற இசையா. நான் எருதுகளையோ ஆடுகளின் ரத்தத்தையோ எருதுகளோட ஆடுகள் ரத்தத்தால் நான் சந்தோஷமே படமாட்டேன்னு சொல்கிறார் ஜீசஸ் கிறிஸ்ட்டு. அந்த மாதிரி பிரார்த்தனைகளையும் ஏற்கிறது இல்லைன்னு சொல்கிறாரு ஜீசஸ் கிறிஸ்ட். அதில் புரிஞ்சுக்கணும். ஏன்னா உன்னுடைய கரங்களில் ரத்தம் படிஞ்சிருக்கு, அதை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. யார்? ஜீசஸ் கிறிஸ்டே சொல்கிறாரு. ஒரு எருதை கொள்வது மனிதன் கொள்றதுக்கு சமம் அப்படின்றாரு. யார்? ஜீசஸ் கிறிஸ்ட்டு. எக்ஸோடஸ் 20.13 நீ கொல்லாது இருப்பாயாக, தோ ஷால் நாட் கில் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் ஒரு வாசகம் வரும். அப்போ பைபிளாக இருக்கட்டும், குரானாக இருக்கட்டும், சைவமாக இருக்கட்டும், வைஷ்ணவாக இருக்கட்டும், ஜெயினமாக இருக்கட்டும், புத்திசமாக இருக்கட்டும், எல்லாமே உயிரில் கொல்லக்கூடாதுன்னு சொல்கிறது. ஸோ சாப்பிடக்கூடாது. மாமிசம் சாப்பிட்றது மிகப்பெரிய பாவம். உயிர் கொல்லப்படக்கூடிய தாவர உணவுகள் நிறைய வெஜிடேரியன்லேயே நிறைய உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு அப்படி தாழ்ந்து போகணும்? அது நம்மளை புத்தியை கெடுக்கும், மனதை கெடுக்கும், உடலை கெடுக்கும். அது எதுக்கு நம்ம மாமிசம் சாப்பிட்ற ஒரு கொஷினு ஒவ்வொருத்தருமே அவங்களே இந்த கேள்வியை கேட்டுக்கணும். பலியிடக்கூடாது, மிகப்பெரிய பாவம். அந்த இடத்துல ஒரு துன்ப உணர்வு தான் வரும். இப்போ அம்மன் கோயிலையோ ஐயனார் கோயிலையோ பலியிட்டால் அங்கே துன்ப உணர்வுகள் தான் இருக்கும். அதனால் சந்தோஷமே வராது. அது பாதிக்க தான் செய்யும் ஒவ்வொருத்தரையுமே. மனதளவில் உடல் பாதிக்க தான் செய்யும். சாப்பிட்டா உடல் பாதிக்கும். அந்த இடத்துல இருக்கும் பொழுது மனதளவுலையும் பாதிப்பு வரும். நம்ம உயிர்கலைகளை தவிர்க்கணும் அப்படின்னு எல்லா வித சாஸ்திரங்களுமே சொல்லுது. ஸோ அதுதான் உண்மை. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு உயிர்கொலையை தவிர்க்கணும். மாமிசம் சாப்பிட்றது தாவர உணவுகள், அதுவுமே தாவர உணவுகளை இறைவனுக்கு படைச்சிட்டு சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்குது, மனதும் பியூரிஃபை ஆகுது. இதான் எல்லாமே சாஸ்திரங்களும் சொல்லுது ஆக்சுவலாக. ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆர்கானிக் ஃபுட்ஸ், இயற்கை விவசாயம் மூலப்பொருட்களை எதுக்கு சாப்பிடணும்னு சொல்லிட்டேன். இயற்கை விவசாயம் பண்ணும்பொழுது சுற்றுச்சூழல் ஆரோக்கியமாக இருக்குது. இயற்கை விவசாய உணவுகள் சாப்பிடும்போது உடலும் ஆரோக்கியமாக இருக்குது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு மாறணும்.
இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மாறிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணணும். எது உண்மையான இயற்கை விவசாய உணவுகள், எது பெயரளவு இயற்கை விவசாய உணவுகள் அப்படின்ற டிஃபரன்ஷியேட் பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய விழிப்புணர்வை வளர்த்துக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்பீச். ஹரே கிருஷ்ணா.